வணக்கம். இது இலங்கையின் இன்றைய காலைச் செய்திகள். யோசிதவின் பாட்டைக்கு வெளிநாட்டு பயணத் தடை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவின் பாட்டிக்கும் கடவுளை நீதிமன்றம் வெளிநாட்டு பயணத் தடையை வழங்கியிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. விக்ரமசிங்க சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பில் சந்தேக நபர் எழுந்த குற்றச்சாட்டுக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சட்டமா அதிபரின் உத்தரவின் பேரில் இந்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சியாளர் அறிவிக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் $190, கனேடியன் டாலர் $211, யூரோ ஒன்றின் பெறுமதி $312, சிங்கப்பூர் டாலர் $223, ஸ்டீலிங் பவுண்ட் $373, சுவிஸ் பிராங்க் $333, ஐக்கிய அமெரிக்க டாலர் $301. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் $789, குவைத் தினார் $963, ஓமான் ரியால் $772, கட்டார் ரியால் $81, சவுதி அரேபியா ரியால் $79, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் $81. ராமநாதா அர்ச்சுனா அவர்கள் வெளியிட்டிருக்கும் ஊடகப்பதிவு ஒன்றோ. நான் திரும்பவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், அரசியல் கட்சிகளின் அடிவரடிகள் அவற்றை எனக்கு எதிராக சொல்லிக் கொள்கின்றனர். உங்களுக்கு மிகவும் தெளிவாக தெரியும், சரத் வீரசேகர எனப்படுபவர் இவ்வாறான இனவாதி என்றார். ஸ்ரீதரன் அவர்களின் மிக முக்கியமான நோக்கம் நாட்டில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் மீண்டும் உண்டு பண்ணி அதனூடாக இலங்கை மக்களின் நிம்மதியை கெடுப்பது மட்டுமன்றே, இலங்கையில் மட்டும் ஏற்பட்டிருக்கும் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை சாபக்கேடாக மாற்றுவதாகும் என்றும் பதிவிட்டிருக்கின்றார் ராமநாதா அர்ச்சுனா அவர்கள். எப்போதும் சரத் வீரசேகர் அவர்கள் புலம்பம் தொடங்கி இருக்கின்றார். இதைத்தான் இவர்கள் எதிர்பார்க்கின்றனர். எப்போதும் தமிழ் மக்களின் கொள்ளிக்கட்டைகள் இந்த அரசியல்வாதிகள் என்பதை எங்களுடைய தமிழ் சமூகம் விளங்கிக் கொள்ளாதவரை எப்போதும் எங்களுக்கு வெடிவு கிடைக்காது என்றும் பதிவிட்டிருக்கின்றார் ராமநாதா அர்ச்சுனா அவர்கள். தையட்டியில் அமைக்கப்பட்டிருக்கும் சட்டவிரோத விகாரைக்கு எதிராக மக்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களுக்கு எப்போதும் எனது ஆதரவு இருக்கும் என்றாம் ராமநாதா அர்ச்சுனா அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார். தையட்டியில் அமைக்கப்பட்டிருக்கும் திசவிகாரை எப்போது இராணுவ தளபதியாக இருந்த சவேந்திர சில்வா அவர்கள் 2021 ஜனவரி மாதம் 30 அடிக்கல் நாட்டியிருந்தார். கோத்தபா ராஜபக்ச அதிகாரத்தில் இருந்தபோது ஜெனரல் சவேந்திர சில்வா தலைமையில் 2021 கட்டப்பட்ட 100 அடி உயரமான தூவி 2017 மைத்திரி டனில் காலத்தில் ஆளுநராக இருந்த ரெஜினல் கூரிய தலைமையில் கட்டப்பட்ட விகாரை. வலிவடக்கு பிரேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விகாரை அமைப்பதற்கு கடும் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டன. கட்டுமான பணிகள் அனுமதிப்பதில்லை என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எனினும் கடும் எதிர்ப்பையும் மீறி காங்கேசந்துறை திசராஜ்மக விகாரை அமைக்க இராணுவ தளபதி சவேந்திர சில்வா அடிக்கல் நாட்டப்பட்டது. விகாரை கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கம் கொடுக்கப்பட்ட நிலையில் இவை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விகாரையின் கட்டுமான பணிகள் தொடர்பாக இராணுவ தளபதி என்று கள ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார் 2022 என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் நுழைவுவாயில் வளைவு விழா திறப்பு விழா. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் நிதியொதுக்கீட்டில் அமைக்கப்பட்ட கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் நுழைவாயில் வளைவு திறப்பு விழா கல்லூரியின் முதல்வர் பூலகராஜா தலைமையில் நடைபெற்றுள்ளது. நிகழ்வில் முதன்மை விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொண்டார். காலிமுகத்தல் போராட்டத்தின் வன்முறையாளர் மஹிந்தவின் சகா கைது. நவசிங்கள தேசிய இயக்கத்தின் ஒருங்கமைப்பாளர் டயான் பிரசாத் அவர்கள் துபாயிலிருந்து நாடு திரும்பும் போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை 6 மணியளவில் அவரை போலீசார் கைது செய்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவிக்கின்றார். டயான் பிரசாத் துபாயில் வாகன விபத்தில் உயிரிழந்து போனதாக பொய்யான பிரச்சாரம் செய்து பதுங்கியிருந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் நாடு திரும்பிய போது போலீசாரின் பிடியாணையின் பேரில் கைது செய்யப்பட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் குடும்பத்துடன் நெருங்கிய தொடர்பு இருந்த டயான் பிரசாத் காலிமுகத்திடல் போராட்டத்தின் போது வன்முறையில் ஈடுபட்டவர்களில் முதன்மையானவர். இவர் தற்பொழுது நிக்கரபட்டிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். நாளைய நாளுக்கான மின்வெட்டு தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு. நாளை மின்தடை இருக்காது என்று இலங்கை மின்சார சபை அறிவிக்கின்றது. தற்போதைய மின்சார தேவையை நிர்வகிக்க இந்த முடிவெடுக்கப்படுகின்றது. நாடு முழுவதும் இன்றைய தினம் 1.5 மணித்தியாலயங்கள் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. மாலை 3:30 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரையான காலப்பகுதி 4 பிரிவுகளின் கீழ் இந்த மின்வெட்டு நடைமுறையில் இருக்கின்றது.
தேசிய மின்சார சபை கட்டமைப்பு 900 மெகாவாட் மின்சாரத்தை சேர்க்க நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் செயலிழந்த காரணத்தினால் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் ஏ தொடக்கம் டி வலயங்களில் பிற்பகல் 3 தொடக்கம் 3 மணி 30 நிமிடம் தொடக்கம் மாலை 5 மணி 30 நிமிடம் வரை 1.5 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஸ்ரீதரனை விட தேரருக்கு உணவளித்த தமிழீழ விடுதலை புலிகள் சிறந்தவர்கள். தேரர் பகிரங்கம். தமிழீழ விடுதலை புலிகளின் ஆட்சி காலத்தில் கிளிநொச்சி நகரின் மத்தியில் அமைந்திருக்கும் லும்பினி விகாரை தலைமை தேரருக்கு உணவு வழங்கப்பட்டதாக ரத்தின தேரர் அறிவிக்கின்றார். தையட்டி விகாரம் தொடர்பாக வெளியிட்டுள்ள விசேட நேர்காணலில், என்னை பொறுத்தவரையில் உங்களை விட தனது இனத்துக்காக 30 ஆண்டுகள் போராடியவர்கள் சிறந்தவர்கள். அந்த ஆட்சி காலத்தில் கிளிநொச்சி நகரின் மத்தியில் அமைந்திருக்கும் லும்பினி விகாரை தலைமை தேரருக்கு உணவு வழங்கப்பட்டது. பௌத்தத்தின் அடிப்படையில் திருடுவது கடுமையான பாவம், ஏமாற்றுவதும் பாவம். இந்த விகாரை அப்படி உருவாக்கப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும். தையட்டி விகாரை உங்களுக்கு இடிக்கப்பட வேண்டுமென்றால் இடிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் நாங்கள் நாட்டில் எந்த இடத்தில் எந்த ஒரு கோவிலையும் இடிக்கப் போவதில்லை. நாங்கள் பௌத்தர்கள், புத்தர் அருளிய போதனைகள் பின்பற்றியவர்கள். நாங்கள் எங்களுக்கான உண்மையான பௌத்தர்களாக வாழ வேண்டுமென்றால் முதலில் தன்னுடைய மகிழ்ச்சியை விட மற்றவர்களின் சந்தோஷத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம். நீங்கள் ஒரு நாள் எங்கள் விகாரைக்கு வாருங்கள். புத்தர் வணங்க மட்டுமல்ல, புத்த சிலைக்கு இரு பக்கத்திலும் இந்து கடவுளான முருகன், விஷ்ணு, கண்ணகி ஆகிய கடவுள்களை வணங்கலாம், பூஜை செய்யலாம். ஒரு நாள் வாருங்கள், உங்களை அன்போடு அழைக்கின்றேன் என்று தேரர் சொல்கின்றார். மாவை சேனாதிராசாவை தரக்குறைவாக நடத்திய சாணக்கியன் குடும்பத்தாரின் தகவல். சாணக்கியன் உட்பட சில துரதிர்ஷ்டவாதிகள் இறுதியாக நடந்த தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் போது மாவை சேனாதிராசாவை தரக்குறைவாக நடத்தியமை மாவையின் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்ததாக சட்டத்திரணி உமாகரன் ராசையா அறிவிக்கின்றார். சாணக்கியன் போன்றோருக்கு தமிழரசு கட்சியின் தாற்பயம் தெரியாது. மாவை சேனாதிராசா போன்ற அரசியல்வாதிகள் யார், அவர்களின் அரசியல் பயணம் என்பது தொடர்பில் எல்லாம் தெரியாது. மாறாக பதவி சுகபோக அரசியல் குறித்து அவர்கள் அறிவார்கள் என்று உமாகரன் ராசையா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தையட்டி விகாரை உடனடியாக அகற்றப்பட வேண்டும். தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கும் விகாரை அகற்றுவதற்கு ஏனைய கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அறிவிக்கின்றார். ஐக்கிய அரபு ராஷ்டிரியத்துக்கு 3 நாள் விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்கா துபாயில் இருக்கும் பிரதான இன்வெஸ்டர் குழுமத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரியும் ராசல் ஹைமா ஆட்சியாளரின் மருமகனுமான ஷேக் அப்துல்லா பின் முகமது அல் காசிமியை சந்தித்துள்ளார். அரசாங்க அதிகாரி ஒருவருக்கு 56 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. வீதி அபிவிருத்தி திட்டத்துக்கான விலைமனுக்குரல் பணத்தை விடுவிப்பதற்காக ஒப்பந்ததாரிடமிருந்து லஞ்சம் பெற்ற தொழில்நுட்ப அதிகாரி ஒருவருக்கு 56 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. நன்றி.